நெதர்லாந்து இருக்குல்ல, நெதர்லாந்துல வந்து இதே மாதிரியே ஒரு சூழ்நிலை வந்து நாய்கள் வந்து அதிகமாகி நாய்கள் மூலியமா மக்களுக்கு வந்து நிறைய அந்த ரேபிஸ் மட்டும் இல்லாம நாய்கள் மூலியமா நிறைய தொற்று வியாதிகள் வந்து வந்திருக்கு. அந்த சூழ்நிலையை நெதர்லாந்து எப்படி ஹேண்டில் பண்றாங்க பாருங்க. கருத்தடை திட்டங்கள் மற்றும் அப்புறம் அந்த விலங்கு சட்டங்கள் இது ரெண்டே ரெண்டு தான் ஹேண்டில் பண்ணாங்க. கருத்தடை திட்டங்கள், விலங்கு சட்டங்கள். அதாவது இப்ப வந்து இந்த கருணை கொலை அப்படின்றது வந்து கையில டேக் ஓவர் பண்ணிருக்காங்களா, அதுக்கு பதிலா இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா நெதர்லாந்துல உலகத்திலே இது நெதர்லாந்து ஹேண்டில் பண்ண விதம் தான் வந்து பாராட்டுக்குரியதா பேசப்படுது. அதாவது அந்த கருத்தடை திட்டங்களும் அந்த விலங்கு பாதுகாப்பு சட்டம் இது ஒன்று போட்டிருக்காங்க. இப்ப எப்படி ஆணவ படுகொலைக்கு எதிராக வந்து ஒரு சட்டம் இயற்றணும் அப்படின்னு சொல்லி போறாங்க, அதே மாதிரியே விலங்குகளுக்கே ஒரு வந்து விலங்கு சட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருக்காங்க. அது எப்படி ஹேண்டில் பண்ணிருக்காங்க, அதை வந்து அந்த புரோட்டோகால்ஸ் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, நாயில ஃபர்ஸ்ட் பிடிச்சிடறாங்க, பிடிச்சு கருத்தடை பண்ணி தடுப்பூசி போடுறாங்க. இப்ப வந்து ரேபிஸ் நோய் வந்து அது மூலியமா பரவுதா,